மணி 7:07. ஆமா, 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 ஆமா. ஸ்டார்ட். சரி. ஜெபம் பண்ணலாம். நல்ல பரம தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏதோ இந்த நாளிலும் கூட சுவாமி, நாங்க யோபுவின் புத்தகத்தை ஆண்டவரே அதிகாரமாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அநேக வாழ்க்கையின் காரியங்களை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுத்து வருகிறீர். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இன்றைய நாளிலும் 22ஆம் அதிகாரத்தை தியானிக்க இருக்கிறோம். சுவாமி, வர இருக்கிறவர்களை சீக்கிரமாய் அழைத்து வரும். தடையின்றி நாங்கள் இந்த நாளிலும் உடைய வசனங்களை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆவியானவர் தாமே முழுமையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும். எங்களால ஒன்றும் கூடாது சுவாமி. நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் கேட்கிற செவியையும் ஏற்றுக்கொள்கிற மனதையும் எங்களுக்கு நீர் கட்டளையிடும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பேற்றுக் கொள்ளும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். சோ கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் 22ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டி 21 கம்ப்ளீட் பண்ணல ஆண்டி. 21 கம்ப்ளீட் பண்ணலையா? ஆமா ஆண்டி, 19வது வசனத்தோட ஸ்டாப் பண்ணிருக்கேன். ஐயோ. ஆனா அதை நான் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அதுல இல்லைங்க ஆண்டி, டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இதோட போதும், அப்புறம் அடுத்த வாரம் கண்டினியூ பண்ணிக்கலாம். பெருசெல்லாம் போடுறேன். நீங்க அதை இங்க பாருங்க, துண்டு மாத்திரம் பண்ணி வைங்க. அரைக்க கூட வேணாம், துண்டு மாத்திரம் பண்ணி வச்சு. என்ன சொன்னீங்க நீங்க? 19வது வசனத்தோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகே. சரி, இப்ப நாம 20ஆம் வசனத்துல இருந்து பார்க்க வேண்டி இருக்கிறதா? இந்த ஓப்போ யாரு? சரி, 20 வசனம். சரியா? 20வது வசனத்தை பார்ப்போம். அவனுடைய அழிவை தெரியுதாமா? இல்ல, ஸ்கிரீன்ஷாட் இல்ல, ஸ்கிரீன் ஷேரிங் இல்ல. ஆனா சத்தம் கேக்குதா? கேக்குது கேக்குது. இப்பதான் தெரியுது. சரி, தேங்க்யூ. அப்போ நம்ம 20ஆம் வசனத்தை பார்க்கும்போது, அவனுடைய அழிவை அவனுடைய துன்மார்க்கன், அதாவது அவன்னு சொல்லும் போது இங்க துன்மார்க்கரை குறித்து பார்க்கிறோம். துன்மார்க்கருடைய முடிவை பற்றி யோபு பேசுறாரு. ஏன்னா யோபுடைய நண்பர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, துன்மார்க்கர் ரொம்ப செய்த பாவத்துக்கு தண்டனை பெறுவாங்க, அவங்க அழிந்து போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ முதல்ல தொடக்கத்துல யோபு என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, துன்மார்க்கர் எல்லாரும் அந்த அழிவை காண்பதில்லை, அநேகர் நல்ல வாழ்க்கையில இருந்து அப்புறம்தான் அவங்க முடிவை பார்க்கறாங்க. அப்படி இன்னைக்கு உலகத்துல அந்த அவர் காலத்திலேயே, யோபுவின் காலத்திலேயே துன்மார்க்கர் அப்படி சடுதியில மரணம் அடைகிறதுல, அப்படி தண்டனை பெற்றுக் கொள்கிறதுல காட் கிவ்ஸ் them a long rope அப்படிங்கிறாரு. உண்மைதான். ஏன்னா கர்த்தர் நீதிபரர், கர்த்தர் ஒரு அன்புள்ள ஆண்டவர். அதனால அவர் என்ன செய்யறாருன்னா, மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி ஒரு நீண்ட நாட்களை கொடுக்குறாரு. இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா, எவ்வளவு சொல்லியும் கேட்கலன்னா
கர்த்தரை அவங்க வந்து ரிஜெக்ட் பண்றாங்க, ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்கன்னு சொன்னா அவங்களுக்கு தண்டனை என்னன்னா கர்த்தர் அப்படியே அவங்கள கேட்டின் சிந்தைக்கு ஒப்பு கொடுத்துருவாரு. அதனால அவங்க லைஃப்ல அவங்க பாட்டுக்கு போயிட்டு அவங்க அதுக்குரிய முடிவு வந்து நிச்சயமா அழிவுதான். அப்படி அதுல விடுவாரு. 2 விதமா தான் டீல் பண்ணுவாரு. ஸோ அதனால இந்த யோபு சொல்றாரு, அப்படி ஒண்ணும் நிறைய மக்கள் இதாகல அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிதான் பேசிக்கிட்டே வரும்போது இப்ப 20ஆம் வசனத்துல அவர் என்ன சொல்றாருன்னா, அவனுடைய அழிவை அவனுடைய கண்கள் காணும், சர்வ வல்லவருடைய உக்கிரத்தை குடிப்பான், அவன் மாதங்களின் தொகை குறுக்கப்படும் போது அவனுக்கு பிற்பாடு அவன் வீட்டை பற்றி அவனுக்கு இருக்கும் விருப்பம் என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு. அதாவது ஒரு துன்மார்க்கனுக்கு என்ன இருக்கு, அவனோட முடிவு அவ்வளவுதான், கர்த்தருடைய கோவாக்கினைக்கு அவன் ஆளாகுவான் அப்படின்றத அவர் அங்க சொல்றாரு. அவனுடைய கர்த்தர் எப்படியானாலும் நீதிபரர், அவருடைய தண்டனைக்கு அவன் தப்பிக்க முடியாது, அது அவனுக்கு தெரியும். அதனாலதான் ஈஷல் நோ இட், அவனுக்கே அது தெரியும், அவன் கண்களே அதையெல்லாம் காணும். ஏசாயா 26:11 வாசிங்க. ஏசாயா 26:11. கர்த்தாவே, உமது கை ஓங்கி இருக்கிறது, அவர்கள் அதை காணாதிருக்கிறார்கள். ஆனாலும் உமது ஜனத்துக்காக நீர் கொண்ட வைராக்கியத்தை கொண்டு வெட்கப்படுவார்கள். அக்கினி உம்முடைய சத்துருக்களை பட்சிக்கும். சோ கொஞ்ச நாளுக்கு அவங்களுக்கு தெரியாது கர்த்தருடைய உக்கிரமம் எப்படி, கர்த்தருடைய வல்லமை எப்படி, பராக்கிரமம் எப்படின்னு அவங்க புரிஞ்சுக்காம இருப்பாங்க. ஆனா கட்டாயமா அவங்களுக்கு ஏற்படுகிற அழிவை அவர்கள் பார்ப்பார்கள் அப்படிங்கிறத அங்க நாம பாக்குறோம். அந்த அழிவை காண கட்டாயமா கர்த்தர் ஒரு நாள் அவங்களுக்கு அனுமதிப்பார். அவங்களுடைய தத்தளிக்கும் பாத்திரத்தை அவர்கள் குடித்தே ஆக வேண்டும், தண்டனையும் பாத்திரத்தை அவர்கள் குடித்தே ஆக வேண்டும். சங்கீதம் 11:6 என்ன சொல்லுது? துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார், அக்கினியும் கந்தகமும் கடும் கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. அதான் கடும் கோபம் கொந்தளிக்கும் இது துன்மார்க்க அழிவு, அதெல்லாம் தான் அவங்களுடைய பங்கு, அதுதான் அவங்களுடைய குடிக்கும் கோப்பை, அந்த மாதிரி. சோ இது வந்து கர்த்தர் எப்படி அவங்கள தண்டிப்பாரு, அந்த தண்டிப்பை நிச்சயமா அவங்க பார்ப்பார்கள். அவர்களே அதை வந்து பார்த்து அந்த உக்கிரத்தை கோபாக்கினையை அவர்கள் குடிப்பார்கள் அப்படின்றது அங்க சொல்லியிருக்கு. இந்த அந்த பாத்திரம், குடிக்கிற பாத்திரங்கிறது பைபிள்ல நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. உபாகமத்துல 32ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்துல, ஏசாயா 51:17-20, அக்கிரமத்தின் பாத்திரம், தத்தளிப்பின் பாத்திரம், கோபாக்கினையின் பாத்திரம், இப்படின்னெல்லாம் நிறைய பழைய ஏற்பாட்டுல இதை பற்றி சொல்லியிருக்கு. எரேமியா 25:15, வெளிப்படுத்தல் விசேஷம் 14:8, அதை மாத்திரம் படிங்க. வெளிப்படுத்தல் விசேஷம் 14:8. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். இந்த மாதிரி தண்டனை, அந்த கோபம், இந்த அருவருப்பு, அக்கிரமம், அதெல்லாம் இந்த நிரம்புறதுக்கு இந்த மாதிரி ஒரு அடையாளமாக சொல்றது, மெட்டபர், ஒரு உவமானமாக இந்த கோப்பையில குடிக்கிற பாத்திரம் அப்படின்னு எல்லாம் வேதத்துல யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆக்சுவலா ஏன் அப்படி அதை சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல இவங்க இந்த ஒரு பனிஷ்மெண்ட் என்னன்னா, கிரிமினல்ஸ்க்கு, குற்றவாளிகளுக்கு அவங்களுக்கு ஒரு கோப்பையில பாய்சன் கொடுத்து குடிக்க சொல்லுவாங்க. தூக்கல போடுற மாதிரி அவங்களுக்கு ஒரு வே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், பனிஷ்மெண்ட் என்னன்னா, ஒரு கப்புல பாய்சனை கொடுத்து குடிக்க சொல்லுவோம். ஸோ அதனாலதான் இங்க பைபிள்ல அந்த மாதிரி போட்டிருக்கு. காட்ஸ் கப் ஆஃப் ராத், கப் ஆஃப் ட்ரெம்பிளிங், இந்த மாதிரி பல காரியங்களை வேதத்துல சொல்லியிருக்கிறத பார்க்கிறோம். சரி, இப்ப 22-25 வசனங்கள். உயர்ந்தோரை நியாயம் தீர்க்கிற தேவனுக்கு அறிவை உணர்த்த யாரால் ஆகும்? அவரே தேவன், அவர்தான் அறிவுக்கு இருப்பிடம். நம்ம என்ன வாசிக்கிறோம்?
அறிவும் ஞானமும் அவரிடத்துல இருக்கு, புத்தியும் அறிவும் அவருடைய பொக்கிஷத்துல இருக்கு. ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். இதுதான் யோபு சொல்றது. நல்லா இருக்காங்க அவங்க till the end. நிறைய பேரு அக்கிரமம் செய்யறவங்க பாதியிலே அழிஞ்சிருவாங்க, திடீர்னு அழிஞ்சிருவாங்க அப்படிலாம் சொல்றாங்கல்ல. அது அந்த மாதிரி கிடையாது. அக்கிரமம் செய்யறவங்களும் கடைசி வரைக்கும் நல்லாவே இருந்து சாவாங்க. அது ஆனா ஒன்று, இந்த பூமியில இருக்கிற அந்த அதோட முடிஞ்சது அவங்க வாழ்க்கை. ஆனா அடுத்து நமக்கு இருக்கிற நித்திய வாழ்வுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் இருக்காது அப்படின்றதுதான் யோபு சொல்றாரு. அப்படியே இருக்காங்க சில பேர். நீ என்னை நான் படுற கஷ்டம் என்னுடைய துன்மார்க்கத்தினால நீ சொல்ற இல்ல, அது கிடையாதுன்றத அவர் அங்க ப்ரூவ் பண்றாரு. அதுக்காக இவ்வளவு பேசுறாரு. அவர் என்ன சொல்றாரு? பால் பாத்திரங்கள் பாலால் நிரம்பி இருக்கிறது அப்படின்னு. என்ன? எல்லா ஆசீர்வாதமும் அவங்களுக்கு இருக்கு. பால், தானியம். ஏன்னா அன்றைக்கு அதுதான் ஆசீர்வாதம். ப்ராஸ்பரிட்டி தான் அன்னைக்கு பிளெஸ்ஸிங்குடைய அடையாளம். யோபு, ஆபிரகாமு எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு எத்தனை ஒட்டகம், எத்தனை ஆடு, எத்தனை மாடு, இதுதான் அவங்களுடைய ஆசீர்வாதம். சோ இங்கே அதே தான் சொல்றாரு. அவன் எலும்புகளில் ஊன் புஷ்டியா இருக்கிறது. அவன் ஒன்றும் சாதாரணமா இல்லை, அவன் நல்லா ஹெல்த்தியா இருக்கான். அப்ப அடுத்ததா சொல்றாரு, வேறொருவன் ஒரு நாளாவது சந்தோஷத்தோட சாப்பிடாமல் மனக்கில்லசு. ஒருத்தன் இப்படி இருக்கான், இன்னொருத்தன் என்ன பண்றான்? வறுமையில இருக்கிறான். அவன் ஒரு நேரம் சாப்பாட்டு கூட இல்லாம கஷ்டப்படுறான். அவன் எந்நேரமும் அவன் மனசுல சஞ்சலத்தோட இருக்கான். ஒரு பணக்காரன் எவ்வளோ நல்ல செல்வத்துல இருக்கிறான், இன்னொருத்தன் ஏழை இப்படி கஷ்டப்படுறான். ஆனா 2 பேருமே என்ன மரணம் சந்திக்கும் போது 2 பேரும் மரிச்சிடுறாங்க. மண்ணுல தான் புதைக்கப்படுறாங்க. புழுக்கள் தான் அவர்களை மூடும் அப்படின்னு. அல்டிமேட்டா என்ன, இதுதான் எண்டு அப்படின்றத அவர் சொல்றாரு. நிறைய போயம் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. டெத் இஸ் த லெவலர்னு WB Yeatsன்னு நினைக்கிறேன். அப்படி நிறைய போயம் இருக்கு. அதுல எல்லாம் இந்த மாதிரிதான் அவர் சொல்றாரு. என்னன்னு, மரணம் எல்லாரையும் சமப்படுத்திடும். யாரும் மரணத்துக்கு எஸ்கேப் பண்ண முடியாது. அதே போல எவ்வளவு பணக்காரரா இருந்தாலும் எவ்வளவு ஏழையா இருந்தாலும் அதே 6 அடிதான். அத மரணத்தை வச்சு நம்ம இப்ப அந்த அந்த குழியில இருக்கிற நிலைமையை வைத்து இவங்க பணக்காரர் ஏழைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அதே 6 அடிதான், அதே மாதிரிதான் தோண்டுவாங்க, அதே மாதிரி புதைப்பாங்க. அந்த எது என்ன, எதை வைத்து நாம அவங்களுடைய வித்தியாசத்தை பார்ப்போம்னா, அந்த மரணத்துல அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நம்ம பேசுவாங்க, நாம கேட்போம். அந்த வாழ்க்கையின் சாட்சி தான் என்ன செய்யும், நம்மோடு பேசும். அவர்கள் யார் என்று சாட்சி கூறும். எப்பவுமே சொல்லுவாங்க, பிரசங்க மேடையில பேசுற சொல்ற செய்தியை விட ஒருவர் மரணத்துல அவரை பற்றி சொல்லுகிற சாட்சி தான் பெருசா இருக்கும். அதுதான் ஒருத்தருக்கு வாழ்க்கையில முக்கியமா இடைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப அவர் எப்படி வாழ்ந்தார். சில பேர் மரித்தாங்க, என்ன சொல்லுவாங்க, ஐயோ பாவம், எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ ஏழைகளுக்கு உதவி செஞ்சவர், எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் மரிக்கும் போது என்ன சொல்லுவாங்க, குடும்பத்தாரே சொல்லுவாங்க, அப்பாடா போய் தொலைஞ்சான் அப்படின்வாங்க. ஸோ நம் மரணம் தான் மரணத்துல நாம நம்மை பற்றி நமக்கு வெளியே தெரியும். அதே சமயத்துல எல்லாருக்கும் மரணம் நேரிடும். யாரும் மரணத்துக்கு தப்பிக்க முடியாது. பிரசங்கியில வாசிக்கிறோம், ஆவியை விடாதிருக்க மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. 9ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். பிரசங்கி 9ல வாசிக்கிறோம், ஆவியை விடாதிருக்கிறதற்கு மனுஷனுக்கு அதிகாரம் கிடையாது. கர்த்தர் அதற்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்காரு. அந்த நேரத்துல அவர் அழைப்பாரு. அழைக்கும் போது எல்லாரும் போய் தான் ஆகணும். யாரா இருந்தாலும், நீ எவ்வளவு செல்வந்தனா இருந்தாலும் சரி, எப்படி பெரிய மருத்துவமா இருந்து ரொம்ப ஹெல்த்தியா உன் பாடியை வச்சிருந்தாலும் சரி, அல்லது ஏழையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் அத
நாம தள்ள போட முடியாது, தப்பிக்கவும் முடியாது. ஆனா நம்ம எப்படி வாழ்ந்திருக்கிறோங்கிறது தான் முக்கியம். பிறப்பும் முக்கியம், எப்படி பிறந்தோம், அடுத்து மரணம். இதுக்கு நடுவுல இருக்கிற கேப் தான் ரொம்ப முக்கியம். அந்த அந்த வாழ்வுல நம்ம எப்படி வாழ்ந்தோம்? உண்மையா வாழ்ந்தோமா? பிரயோஜனமா வாழ்ந்தோமா? மற்றவங்களுக்கு உதவி செஞ்சோமா? கடவுளுக்கு பிரியமா நடந்தோமா? இதுதான் முக்கியம். நம்ம எப்படி வாழ்றோங்கிறது தான். நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஏதோ சும்மா வெந்ததை சாப்பிட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சு இதுதான் லைஃபா? இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது நோக்கம் இருக்கா? நாம ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறோமா? நம்முடைய வாழ்க்கைய நாம எப்படி அனுமதிக்கிறோம்? இன்னைக்கு நான் ஒரு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அது ஒரு மெசேஜை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அதுல அருமையா ஒரு 3 வசனங்களை 3 ஸ்டேட்மெண்ட் ஒருத்தர் சொன்னாரு. அதை நான் எல்லாருக்குமே சொல்லணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் சொல்றேன். முதல்ல அவர் இங்கிலீஷ்ல சொன்னாரு, நான் அதை அப்படியே தமிழ்ல சொல்றேன். முதல்ல அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, உங்க லைஃப நீங்க எதை வைத்து கணிக்கிறீர்கள்? உங்களுடைய செல்வத்தை வைத்து, நீங்க சம்பாதிச்சிருக்கிற சொத்துக்களை வைத்து நீங்க என்ன செய்ய முடியாது? அதை கணிக்க முடியாது. உங்க லைஃப்ல நீங்க எதை வைத்து உங்க லைஃப நீங்க கணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எத்தனை இருதயங்களை டச் பண்ணீங்க? How many hearts have you touched? எத்தனை பேரை மகிழ்ச்சி ஆக்கினீங்க? எத்தனை பேருக்கு என்ன சொன்னாரு, அன்பு காட்டினீர்கள்? அதை வைத்துதான் உங்க வாழ்க்கையை நீங்க கணிக்க வேண்டும். இப்ப இந்த கடைசியில நான் சொன்னேன்ல, மரணத்துக்கு அப்புறம் உங்களை பத்தி பேசுவாங்கன்னு. அவங்க பேசணும்னா இந்த மாதிரி நம்ம வாழ்ந்திருந்தாதான் அதை வச்சுதான் அவங்க பேச முடியும். நீங்க இவ்வளோ பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்கீங்க, இவ்வளோ வீடுக கட்டி இருக்கிறீங்க, இவ்வளோ கோடிக்கு சம்பாத்தியம் இருக்கிறது, அதெல்லாம் போய் நீங்க செத்த பிறகு பேசுறதுல பிரயோஜனமே கிடையாது. அது வெறும் சண்டைக்கு தான் முடியும். சொத்து சண்டை வந்து அதுல பிரச்சனைகளுக்கு தான் அது முடியும். அதனால நான் சொத்து சேர்க்க வேண்டாம்னு சொல்லல. ஆனா சொத்து சேர்க்கிற மாதிரி நாம எதை சேர்க்கணும்? எவ்வளவு இருதயங்களை நாம் தொட்டிருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையினால நம்ம தொட்டிருக்கிறோம், நம்மளுடைய ஊழியத்தினால நம்ம எவ்வளவு பேருக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறோம், எவ்வளவு பேருக்கு வழி நடத்தி இருக்கிறோம், எவ்வளவு பேரை நாம மகிழ்ச்சி ஊட்டி இருக்கிறோம். இது மாத்திரம் ஊழியம்னா நிறைய பேர் நினைச்சுக்கிறது, ஊழியம்னா உம்முன்னு இருந்து அப்படியே இயேசு கிறிஸ்துவ பேசிட்டு போகிறது இல்லை. ஒரு சிலருக்கு நம்ம மகிழ்ச்சி, அவங்கள பார்த்து ஒரு ஸ்மைலு, அவங்கள பார்த்து ஒரு சிரிப்பு, அவங்கள சிரிப்பு ஊட்டுறது, இதெல்லாமே அவங்களுடைய கவலையில இருந்து அவங்கள மாறச் செய்யும். 3வதா, எவ்வளவு பேர்கிட்ட உங்க அன்பை நீங்க பகிர்ந்து கொண்டிருக்கீங்க? இது ஒண்ணு. 2வதாக அவர் சொல்றது என்னன்னா, உங்களை மற்றவர்கள் நேசிக்கணும்னு நீங்க நினைக்கிறத விட மற்றவர்கள் உங்களை நம்பணும்னு நினைங்க. டு பி ட்ரஸ்டட் இஸ் பெட்டர் தேன் டு பி லவ்ட். ஸோ மற்றவர்கள் உங்களை நேசிக்கணும்னு நினைக்கிறத விட உங்களை நம்பணும்னு நினைங்க. நான் ஒரு நம்ப தகுந்தவனாய் இந்த பூமியில வாழ. எனக்கு ஒரு கொலீக் இருந்தாங்க, காலேஜ் முழுசுக்கும் தெரியும். அவங்களுடைய ஹேபிட் அது, ஒன்றும் செய்ய முடியாது. அவங்க எப்படின்னா, நிச்சயமா நாளைக்கு நான் கொண்டு வரேன் அப்படின்வாங்க, கொண்டே வர மாட்டாங்க. அவங்க ஷோரா கொண்டு வர மாட்டாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவங்க சொல்லுவாங்க, நிச்சயமா நான் நாளைக்கு கொண்டு வரேன், நாளைக்கு நான் செஞ்சிருவேன், நாளைக்கு நான் வரேன் உங்க கூடன்னுவாங்க. நம்ம ஃபோன் பண்ணி கேட்டோம்னா, ஐயோ சாரி நான் வரல. ஆனா ஒரு சிலர் இருக்காங்க, அவங்களுக்கு உண்மையாவே எதையுமே செய்யவே முடியல அந்த சூழ்நிலையில. ஆனாலும் நான் அவங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி, அவங்கள்ட்ட நான் சொல்லிட்டேன், வாக்கு கொடுத்தேன்னு சொல்லி
அவங்க வந்து என்ன செய்வாங்க, தன்னோட காரியங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி வந்து செய்வாங்க. அப்ப நமக்கு என்ன வரும்? அவங்க மேலதான் நம்பிக்கை வரும். இவங்கள்ட்ட சொன்னா, இவங்க நம்மகிட்ட ஒண்ணு சொன்னாங்கன்னா, அது நிச்சயம் செய்வாங்க. இவங்கள்ட்ட நம்ம ஒண்ணு சொன்னோம்னா, அவங்க நிச்சயம் நமக்காக செய்வாங்க. அந்த மாரி இன்னைக்கு உலகத்துல நம்ம வாழும்போது ஆனா உலகம் என்ன தெரியுமா சொல்லும்? முதல் சொன்னேன் பாருங்க, அவங்க தான் சக்சஸ்ஃபுல்ன்னு சொல்லுவாங்க. உலகம் அதுதான் சொல்லித் தரும். அந்த மாரி வாழ்றது தான் வாழ்க்கை. சாமர்த்தியமா நம்ம வாழணும். ஒருத்தர் நம்ம மேல நம்பிக்கை வைக்கிறது பெருசல்ல. நான் சக்சஸ்ஃபுல்லா சாமர்த்தியமா வாழ்றேன். அதுக்கு அவங்க என்ன சிரிச்சுக்குவாங்க. அடுத்தது அவ்வளவு தூரம் சொல்லியிருப்பாங்க. நம்ம போய் நம்பி போய் கேட்க போறோம்ல. என்னப்பா நீ சொன்னில்ல நீ வரேன்னு, நான் காத்துக்கிட்டு இருந்தேன்னு சொன்னா சிரிப்பாங்க. அவங்களுக்கு அது வேடிக்கை. இது உலகம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள், ராஜ்யத்தின் பிள்ளைகள் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு ஒரு தனி கோட்பாடு. நமக்கு ஆண்டவர் முன்மாதிரியா இருந்து சொல்றார். நம்ம நம்ப தகுந்தவர்களாய் வாழணும். 3வது அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, ஆஹ் இந்த உலகத்துல எல்லாருடைய தேவைக்கும் வேண்டியது இருக்கு. காந்திஜி இதையே சொன்னாரு. அதை தான் அவர் சொல்லியிருக்காரு. ஆனா மனுஷனுடைய பேராசைக்கு இங்க உலகத்துல இடம். அதை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. தேவைக்கு எல்லாமே உலகத்துல கடவுள் படைச்சிருக்காரு. ஆனா ஒருத்தனுடைய பேராசைக்கு நம்ம இது பண்றோம். பேராசை பிடிச்சவன் என்ன செய்வான்னா, அடுத்தவனுடைய தேவையை சுரண்டிடுவான். அவனுடைய தேவைக்கு தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு. ஆனா நீ பேராசை பிடிக்கும்போது என்ன செய்யற? இன்னொருத்தனுடைய தேவையை எடுத்துடுற. அப்ப அவன் வந்து ஏழையாயிடுறான், வறியவன் ஆயிடுறான். அப்ப நமக்கு பெரிய பாவம் தான் வரும். அதனால இந்த 3யும் முக்கியமா அவர் இன்னைக்கு அந்த இதுல பிரசங்கத்துல முதல்ல சொன்னார். அது எனக்கு ரொம்ப டச் ஆச்சு. நம்ம வாழ்க்கையில இதை கடைபிடிக்கணும்னு நான் நினைச்சேன். அதனால நாமளும் ஒரு தடவை நான் யாரையெல்லாம் பார்க்குறேனோ நான் அதை சொல்லணும்னு நினைச்சேன். சரி, அது இருக்கட்டும். இப்போ இங்க நம்ம யோபு வந்து அவருடைய இதை சொல்றத பார்க்கணும். இப்போ 27ல இருந்து 30 வசனங்கள்ல என்ன அவர் சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோ நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். யாருக்கிட்ட சொல்றாரு? யோபுடைய நண்பர்கள்ட்ட அது சொல்றாரு. ஏன்னா அவங்க தானே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப கடைசியா சோப்பார் தான் பேசினாரு. அவருக்கு பதிலா தான் பேசிட்டு இருக்காரு. அப்ப சொல்றாரு, நான் உங்கள் நினைவுகளையும் நீங்கள் என்னை பற்றி அநியாயமாய் கொண்டிருக்கும் ஆலோசனைகளையும் அறிவேன். பிரபுவனுடைய வீடு எங்கே, துன்மார்க்கருடைய கூடாரம் எங்கே என்று சொல்லுகிறீர்கள். அதாவது இவனுடைய குப்பமேட்டுல உட்கார்ந்துருக்கான். அதனால அவங்க வந்து அப்படி சர்காஸ்டிக்கா கேட்கறாங்க. நீ பெரிய பணக்காரன் இல்லையா, செல்வந்தன் தானே, உன் வீடு எங்க, எங்க இங்க வந்து உட்காந்துருக்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்புறம் இன்னும் அவர் அப்படி பேசுறாரு. வழி நடந்து போகிறவர்களை நீங்கள் கேட்கவில்லையா? இந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசுவோம்ல, போற வரவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பேசுவோம். இப்படி இருந்தான்ல, இப்படி ஆயிட்டான்ல, அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்ப 4-5 பேர் பேசுவாங்க. அதையெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்றான், துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினையின் நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான். இதுதான் நான் சொன்னது. நல்லா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா நிச்சயமா அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நியாயாதிபதி, நீதியுள்ள தேவன், அந்த நியாய தீர்ப்புக்கு அவங்களால தப்பிக்க முடியாது. ஆனா ஆண்டவரோட பிள்ளையா இருந்தோம்னா, இங்க நம்ம கஷ்டப்பட்டாலும், இப்படிப்பட்ட அவமானங்கள் நிந்தைகள் பட்டாலும் நமக்கு அந்த தண்டனையிலிருந்து நாம தப்பித்து கொள்ள முடியும். இப்போ யோபு பேசுறதையும் கொஞ்சம் பார்த்தோம்னா, கர்த்தரை புரிஞ்சு பேசுற மாதிரி அவர் பேசல. யோபுவும் சொன்னது இந்த மாதிரி துன்மார்க்கர் இப்படி ஆவாங்க அப்படி ஆவாங்கன்னு சொன்னது எல்லாமே ஒரு தவறான ஒரு அபிப்பிராயத்தோட தான் அவர் பேசுறார். ஆனா 2 வித்தியாசம் இருக்கு. என்னன்னா, முதல்ல அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்க, எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி நாங்க சொல்றதுதான் ரைட்டு, துன்மார்க்கனுக்கு இப்படிதான் முடிவு வரும்,
இதான் கர்த்தர் செயல்பாடு அப்படின்னு அடிச்சு விடுறாங்க. ஆனா யோபு வந்து ஒரு குழம்பியே தான் பேசுறாரு. ஏன் எனக்கு இப்படி இருக்காது, ஏன் இது நடக்குதுன்னு தான் தெரியல, அது அப்படி இல்ல, ஆனா எனக்கு ஏன் இப்படி இருக்கு, அந்த மாதிரி குழப்பத்துல அவரு பேசுறாரு. இரண்டாவதாக யோபுடைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இதெல்லாம் வந்து ம- மத கோட்பாடுகள், சமய கோட்பாடுகளை குறித்த காரியங்கள். இத வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, சும்மா பேசி அதை வந்து நம்ம தீர்த்திட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா யோபுவுக்கு இது வாழ்க்கைக்கும் மரணத்துக்கான கேள்வி. நான் வந்து இத பத்தி பேசாம என்ன செய்வேன், என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஆயிருக்குதே, இவ்வளவு நஷ்டங்க வந்திருக்கே, இவ்வளவு கஷ்டம் இருக்கே, அப்ப நான் கேட்காம இருப்பேனான்னு யோபு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இதையெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு நீ அமைதியா ஏற்றுக்கொள்ளணும், டோன்ட் டிஸ்கஸ் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதனால ஆஹ் யோபுவுக்கும் அவனுடைய நண்பர்களுக்குமே சரியா ஆண்டவரை புரிஞ்சுக்க முடியல. நண்பர்கள் சொன்ன ஆலோசனைகள், ஆறுதல் வார்த்தைகள் யோபுவை ஆறுதல் படுத்தவில்லை. 2 பேருமே தவறான ஒரு பாதையை நோக்கி தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க, அவங்க போய்கிட்டு இருக்காங்க. ஸோ யோபு தொடர்றான் எப்படின்னா, நியாயத்தீர்ப்பு கொண்டு வரப்படுவான். 32ஆம் வசனத்துல என்ன சொல்றான், அவன் கல்லறைக்கு கொண்டு வரப்படுகிறான், அவன் கோரி காக்கப்பட்டிருக்கும், பள்ளத்தாக்கின் புல்பத்தைகள் அவனுக்கு இன்பமாயிருக்கும், அவனுக்கு முன்னாக எண்ணிறந்த ஜனங்கள் போனது போல அவனுக்கு பின்னாக ஒவ்வொருவரும் அவ்விடத்துக்கு செல்வார்கள். அதான் முடிவு. நீங்கள் வீணான ஆறுதலை எனக்கு சொல்லுகிறது என்ன, உங்கள் மறுமொழிகளில் உண்மை கேடு இருக்கிறதுன்னு டைரக்டா யோபு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுறோம். ஸோ அந்த வார்த்தைகளே நமக்கு எல்லாம் விளக்கமா இருக்கு. முடிவு இந்த மாதிரி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் அங்க போவாங்க, அது முடிவுல வரிசையா தலைமுறையாய் அங்க போய்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொருவரும் அவ்விடத்துக்கு யாரும் தப்பிக்க முடியாது. அதனால நீங்க எனக்கு வீணா ஆறுதலை ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க, உங்களுடைய எனக்கு சொல்றதுல வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறத யோபு சொல்லி அந்த அதிகாரத்தை அவர் முடிக்கிறார். சரியா? இப்போ நாம அடுத்த அதிகாரத்துக்குள்ளாக போறோம். அதாவது 22ஆம் அதிகாரம். இப்போ 22ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது மறுபடிய 3rd ரவுண்ட் ஆரம்பிக்குது. நண்பர்கள் திரும்ப அடுத்த ரவுண்டு வர்றாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் யார் வருவா? யோபுக்கு 3 நண்பர்கள் இருந்தாங்கல்ல. முதல்ல பேசுறது யார்? ம் 3 நண்பர்கள் பேர் சொல்லுங்க. எலிபாஸ், சோப்பார், எலிப்பாஸ், ம் பில்தாத். பில்தாத். அதுல முதல்ல எப்பவுமே எலிபாஸ் பேசுவாரு, ஏன்னா அவர் தான் வயசானவர், அவர் பேசுவாரு. அடுத்தது பில்தாத் பேசுவான். அப்புறம் கடைசியா தான் ஜோப்பார் பேசுவான். ஜோப்பார் சின்னவன். இவங்க 3 பேருமே யோபுவை வந்து குற்றப்படுத்திட்டு தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி கொஞ்சம் குற்றப்படுத்துவாங்க. 3வதவன் தைரியமா நேருக்கு நேரா தண்டனையா ஒரு மாதிரி தான் பேசுவான். இதான் அவங்களுடைய பேச்சு. இப்ப ஒரு தடவை பேசினாரு, ஒவ்வொருத்தருக்கும் யோபு பிரதி உத்தரம் கொடுத்தாரு. அடுத்த ரவுண்டு முடிஞ்சது, 3 பேர் மறுபடியும் பேசினாங்க. இப்ப 3வது முறையாக அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எலிப்பாஸ் பேசுறாரு. அந்த எலிப்பாஸ் எந்த ஊரு? தேமானியன். தேமானியன்னா எந்த இடத்துல இருக்கு? ஏதோம் பக்கத்துல இருக்கு, ஏசா வம்சத்தை. இந்த ஏதோமை பற்றி நம்ம உபதியாவின் புத்தகத்துல நல்லா பார்த்தோம். சரி, நல்ல புத்திசாலிகள், நிறைய புத்திசாலித்தனம் உண்டு, நல்ல பெரிய பெரிய ஸ்ட்ராங்கா கட்டி வச்சிருப்பாங்க, அவங்க பலத்தையே நம்பி இருப்பாங்க. கர்த்தரை நம்பாதவர்கள், கர்த்தருடைய ஜனங்களுக்கு எதிரானவர்கள். இப்போ அங்க இருந்து இந்த எலிப்பாஸ் பேசுறாரு. யாருக்கு? யோபுக்கு. ஒரு மனுஷன் விவேகியா இருந்து தனக்குத்தான் பிரயோஜனமாய் இருக்கிறதினால் தேவனுக்கு பிரயோஜனமாய் இருப்பானோ?
பேசுறதெல்லாம் 100% கரெக்ட். இதெல்லாம் நமக்கும் பாடம். கரெக்டா அவங்க சொல்றாங்க. ஒரே ஒண்ணு என்னன்னா, யோபுவுக்கு அது பொருந்தாது. ஆனா உலகத்துல இன்னைக்கு நமக்கு ஆலோசனை சொல்லும் போதும் இதெல்லாம் நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். இந்த வசனங்கள்லாம் என்னது அது? தனக்குத்தான் பிரயோஜனமா இருந்துட்டு இருந்தா, வாழ்க்கை பூரா தனக்கே வாழ்ந்துகிட்டு இருந்தா, தேவனுக்கு எப்படி பிரயோஜனமா இருப்பார்? இல்லையா? புரியுதா நமக்கு? அப்போ மற்றவர்களை குறித்த கரிசனை நமக்கு வேண்டும். மற்றவர்களை பற்றி நாமும் அதனால்தான் அது ஒரே ஒரு குறைவுன்னு அந்த ஐஸ்வர்யவானுக்கு சொல்லுவார். அந்த ஐஸ்வர்யவான் அந்த ஒரு குறைவை அவனால நிவர்த்தி செய்ய முடியாம தான் அவன் என்ன பண்றான், மன வருத்தத்தோட திரும்பி போறான். ஏசாமிகிட்ட வந்து ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளாம ஒரு மறுவாழ்வு இல்லாம போனவன் அவன் தான். அடுத்த வசனம் பாருங்க, நீர் நீதிமானா இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ. இந்த கேள்விக்கு இப்ப நாம நீதிமானா இருக்க முயற்சிக்கிறோம். இதனால சர்வ வல்லவருக்கு நன்மையா இருக்குமா இல்லக்காதா? இருக்கும், பத்தாது. அது கேட்கல. இருக்குமா இருக்காதா? இருக்கும். இருக்கும். ஏன்? நம்ம ஆத்மாவும் அவருக்கு பிரஷியஸ். அவர் நம்மையும் அவர் போலவே தான் இருக்கணும்னு விரும்புறாரு இல்லையா? அவர் நீதிமான், நம்ம ஒவ்வொருவரும் நீதிமானா இருக்கணும்னு சொல்லிதான் நம் பாவத்தை அவர் மன்னிக்கும் போதே அவருடைய நீதியை நமக்கு தருகிறார். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல அதைத்தான் நம்ம வாசிக்கிறோம். அவராலே நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். சோ அந்த நீதி நமக்கு அவர் தராரு, இம்ப்யூட்டட் ரைச்சியஸ்னஸ். அப்ப இங்க அவர் பேசுறது தப்பு இல்ல. நீர் நீதிமானா இருப்பதினால் சர்வ வல்லவருக்கு நன்மை உண்டாகுமோ, நீர் உம்முடைய வழிகளை உத்தமமாக்குறது அவருக்கு ஆதாயமா இருக்குமோ? நிச்சயமா இருக்கும். நம்ம செய்யற ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு காரியமும் நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம செய்யற எல்லாமே கர்த்தருக்கு மகிமை கொண்டு வருகிறதா இருக்க வேண்டாம். அதனாலதான் அவர் என்ன சொன்னாரு, நீங்க உப்பா இருக்கணும், நீங்க வெளிச்சமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு கலங்கரை விளக்கம் இருந்துச்சான். கலங்கரை விளக்கம்னா தெரியுமா என்னன்னு? லைட் ஹவுஸ். லைட் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடற்கரையில இந்த கப்பல் எல்லாம் வருகிற இடங்கள்ல கப்பல்களை சரியான பாதையில அனுப்புறதுக்கு அங்க ஒரு லைட் ஹவுஸ்ன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த லைட் அப்படி சுத்திக்கிட்டே இருக்கும், வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அதுல எல்லா பகுதிகளிலும் வெளிச்சம் இருக்கும். எல்லாம் பல ஜன்னல்கள் உள்ள ஒரு இதாதான் இருக்கும், அது சுத்தும். ஆனா எல்லா ஜன்னல்லையும் என்ன இருக்கும், வெளிச்சம் வரும். அது மூலமா அது ரொம்ப தூரத்துல இருந்து ராத்திரியில கடலே தெரியாது. ராத்திரியில இந்த கடல்ல பாத்தீங்கன்னா பயமா இருக்கும். ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. கடல் தெரியாது, பாறை தெரியாது, வழி தெரியாது. சும்மா எப்ப பாரு பேப்பர்ல வாசிக்கிறோம், நியூஸ்ல பாக்குறோம், இலங்கையில மீனவர்களை பிடிச்சிட்டு எங்க லைனை மாறி வந்துட்டாங்க, எங்க எல்லைக்குள்ள வந்துட்டாங்கன்னா நீங்க ராத்திரில கடல்ல போய் பார்த்தாதான் தெரியும். அதுல வெளிச்சமே தெரியாது. கடல் கருப்பா இருக்கும், சுத்தியும் கருப்பா இருக்கும், ஒரு பயங்கர இருள். ஆனா அதுல வெளிச்சம் எப்படி வரும்? இந்த கடற்கரை ஓரத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கலங்கரை விளக்கம் தெரியும். அது நிறைய எத்தனையோ கிலோமீட்டர்ஸ்க்கு தெரியும். அங்க இருந்து அந்த லைட்டை பார்த்துட்டே தான் வருவாங்க. அதை சுத்திக்கிட்டே இருக்கும் அந்த லைட்டு. ஒரு முறை அதுல ஒரு ஜன்னல் என்ன ஆயிடுச்சு, உடஞ்சிருச்சு. ஒரு ஜன்னல் அதுக்கு நிறைய ஜன்னல் இப்படி 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 இருக்கும்னு சொல்ற செதுக்கிற மாதிரி அதுல ஒரு ஜன்னல் உடஞ்சிருச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான கப்பல் வரணும். சோ இவங்க அந்த அந்த அதிகாரி அதுக்கு இன்சார்ஜா இருக்கிறவன் அவசர அவசரமா அதுக்கான கண்ணாடி அவன்கிட்ட இல்லைன்னு ஒரு தகரம் இருந்துச்சு, அதே அளவுக்கு ஒரு தகரம், அதை எடுத்து அதுல ஃபிட் பண்ணிட்டான். ஃபிட் பண்ணிட்டு எப்பவும் போல அவன் என்ன செய்யறான், அன்னைக்கு ராத்திரி கலங்கரை வழக்கம் அதுக்கு ஆன் பண்ணி அங்க உட்காந்துருக்கான். அன்னைக்கு திடீர்னு மெசேஜ் வருது. என்னன்னா,
அந்த இவன் எந்த கப்பல் எதிர்பார்த்திருந்தாங்களோ ஒரு பெரிய கப்பல், அது போய் பாறையில மோதிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு சரியான வழி தெரியல. ஏன் அவங்களுக்கு சரியான வழி தெரியலன்னா, இது இப்படி சுத்தும் போது அந்த கப்பலுக்கு நேரா வரும்போது அவங்களுக்கு வெளிச்சமே கிடைக்கல. ஏன்னா இங்க தகரம் சுத்தி வெளிச்சம் வருது. ஆ ஆ ஆ சுத்தி வெளிச்சம் வருது. ஆனா அந்த இடத்துல கரெக்டா தகரம் இருந்ததுனால தகரத்துக்குள்ள லைட் போகாதுல்ல, பல்பு அது வெளிச்சம் வரல. அதனால அந்த கப்பல் என்ன ஆயிடுச்சு, திசை மாறிடுச்சு. இன்னைக்கு நாம ஒவ்வொருவரும் உலகத்துக்கு எப்படி இருக்கணும்னு இருக்காரு ஆண்டவர், வெளிச்சமா இருக்கணும்ன்றாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கலங்கரை விளக்கமா இருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கையில எங்கேயாவது இந்த தகரம் மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்ய முடியாது, வெளிச்சத்தை வீச முடியாது. இப்ப அவர் சொல்றாரு, உம்முடைய வழிகளை உத்தமமாகிறது அவருக்கு ஆதாயமா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு தகரம் இருந்துச்சுன்னா எத்தனையோ பேரு அழிவுக்கு போயிருவாங்க. நீ செய்ய வேண்டிய வேலையை செய்யலன்னா, உன்னிடத்திலே ஒரு இருளிருந்து உன் வெளிச்சத்தை பிரகாசிக்க விடலைன்னா என்ன ஆகும்? எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிவுக்கு நேரா போயிடுவாங்க. நீ எப்படி இருக்கணும்? வெளிச்சத்தை பிரகாசிக்க அழைக்கப்படணும். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளேயும் அவரே வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒளி. நானே மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. யோவான் 1ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, நமக்குள்ள அவர் என்ன வச்சிருக்காரு, அந்த பிரகாசத்தை வச்சிருக்கிறதுனால நாம வெளிச்சத்தை வீச வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அதை வந்து நாம மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மரக்கால போட்டு மூடாத, கட்டிலுக்கடியில வைக்காத, அப்படிலாம் பாக்குறோம். இந்த மாதிரி வேற ஏதாவது தடைகள் நம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க விடாம, நமக்கு இன்னொரு சோர்ஸ் என்ன வெளிச்சத்துக்கு? வசனம். ஜீவ வசனமாகிய சுடர்களை நாம் பிடித்துக்கொண்டு வெளிச்சத்தை பிரகாசிக்க அழைக்கப்படுகிறோம். சோ நமக்குள்ள இருள் இருக்கக்கூடாது. அதுதான் இந்த லைட் ஹவுஸ் மாதிரி தான். ஒரு கப்பல் அவ்வளவு பெரிய அழிவுக்காச்சு, அது மாதிரி எத்தனையோ ஆத்துமாக்கள் அழிவுக்கு ஆவாங்க. அவங்களுக்கு நாம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாய் இருக்க வேண்டும். சோ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை நாம உத்தமமாய் காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். சரி, இங்க எலிப்பாஸ் வந்து அவர் பாட்டுக்கு சொல்றாரு, யோபு ரொம்ப பெருமைப்பட்டவன், அவன் பிடிவாதக்காரன், அவன் மன்னிக்கவே கேட்க மாட்டேங்கிறான், அவன் தன்னையவே அவன் என்ன நினைக்கிறான், நீதிமான் என்று நினைக்கிறான், அவன் தான் ஆண்டவருக்கு விசேஷமானவன் நினைச்சுக்கிறான். இப்படி இதெல்லாம் யோ எலிப்பாஸ் வந்து மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த மாதிரி அவரு பேசுறாரு. இப்போ சோப்பாரு அதே மாதிரிதான் பேசினாரு. அதே ப ப இதத்தான் எலிப்பாசும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கர்த்தர் பெரியவர், கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் முன்னால யாரும் தனிச்சு நிக்க முடியாது. நீ எதுவும் அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரே எல்லாவற்றையும் வைத்திருக்கிறவர். அவராலே எல்லாம் செய்ய முடியும். நிறைய சமயத்துல நாம கூட சொல்லுவோம்ல, நீ கொடுக்குற காசு தான் அவருக்கு வேணும்னு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அது மாதிரி அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அதையவே அவர் சொல்றாரு இங்க. சொல்லிட்டு நீ வரிய நீதிமானா இருக்கிறது வந்து அவருக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அவரே நீதிபரர். இவன் இந்த ஆஸ்பெக்ட்ல சொல்றான். நாம என்ன சொல்றோம்? அவர் நீதிபரர், அதனால நம்மை அவர் நீதிமான் ஆக்கியிருக்கிறார், நாம் நீதிமானா இருக்கணும்ன்றத அவர் விரும்புகிறார் அப்படின்றார். ஆனா இங்க எலிப்பாஸ் என்ன சொல்றாரு? நீ நீதிமானா இருக்குந்தா அவருக்கு ஒன்றும் பெரிய விசேஷம் இல்ல, அவர் வந்து அவரே நீதிபரர் அப்படின்னு அவர் அப்புறம் அடுத்தது அவர் என்ன பேசுறாருன்னா, உனக்காக அவர் பயந்துட்டு உன்கிட்ட நியாயத்துக்கு வருவாரோ? யாரு? கடவுள். உம்முடைய பொல்லாப்பு பெரியது, உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதவைகளா இருக்கிறது அல்லவோ. பாருங்க, யோபுவை பார்த்து அவர் அப்படி சொல்றார். முகாந்திரம் இல்லாமல் உம்முடைய சகோதரர் கையில், பாருங்க இங்க பேசும்போது எப்பவுமே நம்ம ஒரு வசனம் பார்த்திருக்கோம். சொற்களின் மிகுதியினால், டாடா, சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது.
இங்க பேச 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 என்ன பேசுறோம்னு இல்லாம நிறைய பேசுறாரு யோபுவை பத்தி. யோபு எப்பேற்பட்டவனா வாழ்ந்திருந்தான்? பொல்லாப்புக்கு விலகுகிறவனா இருந்தான், தேவனுக்கு பயந்தவனா இருந்தான், உத்தமமான வாழ்க்கை வாழ்ந்தவனா இருந்தான் அப்படின்னு கர்த்தரே சர்டிஃபை பண்ற யோபுவை இப்ப அவர் என்ன சொல்றாரு பாரு. உம்முடைய பொல்லாப்பு பெரியது, உம்முடைய அக்கிரமங்கள் முடிவில்லாதது, முகாந்திரம் இல்லாம சகோதரர் கையில அடகு வாங்கி ஏழைகளின் வஸ்திரங்களை பறித்து கொண்டீர். விடாய்த்தவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடாமல், புசித்தவனுக்கு போஜனம் கொடாமல் போனீர். பலவானுக்கே தேசத்தில் இடம் உண்டாயிற்று, கனவான் அதிலே குடியேறினான். விதவைகளை வெறுமையாய் அனுப்பிவிட்டீர். தாய் தகப்பன் இல்லாதவர்களின் புயங்கள் முறிக்கப்பட்டது. ஆகையால் கன்னிகள் உம்மை சூழ்ந்திருக்கிறது. அசுப்பிலே உமக்கு வந்த பயங்கரம் உம்மை கலங்க பண்ணுகிறது. நீ பார்க்க கூடாதபடிக்கு இருள் வந்தது, ஜலப்பிரவாகம் உம்மை மூடுகிறது அப்படின்னு ஒரு பெரிய ஒரு பிரசங்கத்தை பேசிட்டான். இவன் சொன்ன அத்தனை காரியமும் பொய். யோபு இந்த மாதிரி எதுவுமே செய்யல. இப்ப யோபுக்கு எப்படிதான் இருக்கும்? செய்யாத ஒண்ண நீ இப்படி எல்லாம் செஞ்சேன்னு சொல்லி இதனாலதான் உனக்கு இவ்வளவு வேதனைன்னு சொல்லும் போது இவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆறுதல் செய்யறேன்னு நினைச்சிட்டு, அவனை அறிவுறுத்துறோன்னு நினைச்சிட்டு எதையோ பேசிக்கிட்டே இருக்காங்க. நீ கர்த்தருக்கு கடைசியா ஒரு ஒரு இதா எடுத்து பிழிஞ்சு எடுத்து சாரா எடுத்து பார்த்தோம்னா, நீ கர்த்தருக்கு பயப்படாதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை, நீ துன்மார்க்கனா இருக்கிறதுனாலதான் உனக்கு இந்த தண்டனை அப்படின்றத எலிப்பாஸ் சொல்றத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் குற்றப்படுத்துறாரு. என்னன்னா, நீ பேராசக்காரன், ஏழைகளை கொடுமைப்படுத்தினவன், விதவைகளை கொடுமைப்படுத்தியிருக்கிற, பிள்ளைகளை கொடுமைப்படுத்திருக்கிற, ஏழைகளை கொடுமைப்படுத்திருக்க. இதெல்லாம் வந்து யோபு செய்யவே இல்லை. ஆனா அது எல்லாம் அவன் சொல்லி இதனாலதான் உனக்கு இந்த இது. ஏன்னா இவன் இங்க யோபு இந்த இடத்துலயே இல்லை. அவன் அவன் யோபு இல்லாத அந்த ஏதோம் நாட்டுல இருக்கிறான். ஆனா இந்த சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் இவன் பக்கத்துல வரல, இவன் வரும்போது ஒருத்தர் வரலன்றதுனால இவன் நினைச்சுட்டான் யாருக்குமே இவன் உதவி செய்யல, ஒருவருமே இவனை கேட்பாரு இல்ல, இவன் இப்படி இருக்கான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசுறான். அதை சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது வந்து இங்க கடவுளை பத்தி பேசுறாரு. இங்க என்ன சொல்றாரு? நான் மறுபடியும் சொல்றேன், அவன் வார்த்தைகள் எல்லாம் உண்மை. யோபுவ சொன்ன அந்த பகுதி உண்மை இல்லை. ஆனா கர்த்தரை பத்தி சொல்வது, நியாயமா பேசுறதெல்லாம் உண்மைதான். ஆனா அது யோபுவுக்கு பொருந்தாது. ஏன்னா யோபு மேல அந்த தப்பே கிடையாது. இது சும்மா அதை பேசுறான். இப்ப இங்க பாருங்க 12ஆம் வசனத்துல, தேவன் பரலோகத்தின் உன்னதங்களில் இருக்கிறார் அல்லவோ, உண்மைதானே? நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமா இருக்கு, அதை விட உயரத்துலதான் ஆண்டவர் இருக்காரு. உன்னதங்கிறது நட்சத்திரங்களை எல்லாத்துக்கும் மேலானது, உண்மைதான். நீ தேவன் எப்படி அறிவார்? அந்தகாரத்துக்கு அப்புறத்தில் இருக்கிறவர் நியாயம் விசாரிக்க கூடும், நீ அப்படி நினைச்சுக்கிற அப்படின்னு யோபு மேல தப்பு சொல்ல. அவ்வளோ தூரத்துல இருந்து என்னை பார்ப்பாரா? இன்னைக்கு நிறைய மக்கள் அப்படி கூட நினைக்கிறாங்க. ஆனா யோசேப்பு பாருங்க, தேவனுக்கு விரோதமாய் நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன்னு மனுஷர் யாரும் பார்க்காத சூழ்நிலையில அவர் சொல்றாரு. ஏன்னா தேவன் பார்ப்பாருன்னு அவருக்கு. நமக்கு வசனம் என்ன சொல்றது? பூமி எங்கும் அவருடைய கண்கள் சுற்றி உலாவிக் கொண்டிருக்கிறது, அவருடைய பிள்ளைகள் மேல அவர் கண்கள் நோக்கமா இருக்கு. இதை நாம பார்த்துருக்கோம். இங்க இவர் என்ன சொல்றாரு? அவ்வளோ உயரத்துல இருக்கிறதுனால அவருக்கு தெரியாம போயிருமோ, அவர் பாராதபடிக்கு மேகங்கள் அவருக்கு மறைவா இருக்குன்னு நீ நினைச்சிட்டியா? அவர் பரமண்டலத்தில் தான் உலாவிக்கிட்டு இருக்கிறாருன்னு நீ சொல்ற, சொல்லாததெல்லாம் சொல்ற. அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ? காலம் வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள், அவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. இது எதை சொல்றாருன்னா, நோவா காலத்துல நேரிட்ட அழிவை சொல்றாரு. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல வாசிச்சா தேவனே மனஸ்தாபப்படுவாரு. என்னதுக்கு? மனுஷனை உண்டாக்கினது. ஏன்னா
ஆதாம் காலத்துல இருந்து பாவம் வர ஆரம்பிச்சது. அடுத்த அதிகாரத்திலேயே நம்ம கொலைக்கு வந்துட்டாங்க. அவனுடைய சொந்த பிள்ளைகளை எடுத்த உடனே கொலைக்கு வந்துட்டாங்க. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா பாவம் பாவம் பாவம், அக்கிரமம் அக்கிரமம், எல்லா விதமான பாவங்களும் வந்தாச்சு. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய டிஜிட்டல் பாவங்கள்லாம் அன்னைக்கே இருந்துச்சு. இன்னைக்கு சொல்ற அழிவு, இச்சைகள், ரோகங்கள், எல்லா காரியங்களும் அன்னைக்கே இருந்துச்சு. சோ அக்கிரமத்தினால அவங்க பயங்கரமா மக்கள் இருந்ததுனால அவங்களுக்கு முடிவு எப்படி இருந்துச்சு? காலம் வரும் முன்னே அவர்கள் வாடிப் போனார். அதாவது அவங்க நிறைய நாள் வாழ்ந்திருக்கணும். அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு? கர்த்தர் அவர்களை சடுதியிலே அழித்தார். எப்படி அழித்தார்? வெள்ளத்தினாலே அழித்தார். அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. தேவன் அவர்கள் வீடுகளை நன்மையால் நிரப்பி இருந்தாலும் அவர்கள் அவரை நோக்கி, எங்களை விட்டு விலகும், சர்வ வல்லவராலே எங்களுக்கு என்ன ஆகும் என்றார். நீங்க நிறைய பேர் இப்படித்தானே பேசிட்டு இருக்கோம். கர்த்தர் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி ஒரு மனப்போக்குல நடக்கிறோம். நம்ம வார்த்தையில சொல்ல மாட்டோம். கர்த்தர் எனக்கு தேவையில்லை, கர்த்தர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம யாருமே சொல்ல மாட்டோம். ஆனா நாம நடந்து கொள்ளுகிற விதம் எப்படி இருக்கும்னா, ஏதோ நானே சுயமா செய்த மாதிரி, செல்ஃப் சஃபிஷியன்சி, திருப்தியாய் சொந்த திருப்தியா தானா செய்கிற மாதிரி, என்னோட சுய முயற்சினாலதான் இதை செய்தேன், நான் இதை அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விதமாய் கர்த்தரை சார்ந்து கொள்ளாம நம்ம இருக்கிறதும் இதே இதுதான். கர்த்தர் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான். நம்ம கர்த்தர் எனக்கு வேண்டான்னு நாம ஒரு வேலை சொல்ல மாட்டோம். அன்னைக்கு பார்வோன்னு சொன்னார். அன்னைக்கு அந்த இந்த ராஜா சொன்னான், சீரியா ராஜா சொன்னான், உங்க கர்த்தர் என்ன செஞ்சிருவாருன்னு பார்க்கலாம் அப்படின்னா. நமக்கு அப்படியெல்லாம் பேச மாட்டோம். ஆனா நாம என்ன தப்பு செஞ்சிருவோம்னா, நம்ம கொஞ்சம் அப்படியே நல்லா செழிப்பாயிட்டே வரோம்னு வச்சுக்கோங்களேன். நாம பாட்டுக்கு திட்டம் போட ஆரம்பிச்சிடும். கர்த்தரை கேட்க மறந்துடுவோம், சித்தத்தை கேட்க மறந்துடுவோம். நாமளே சுயமாய் காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிடும். வேதத்துல நிறைய பேர் அப்படி செஞ்சு அழிவை சந்திச்சதை நம்ம பார்த்திருக்கோம். அந்த மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. ஆகையால் துன்மார்க்கரின் ஆலோசனை எனக்கு தூரமாய் இருப்பதாக. அப்படின்னா என்ன? எனக்கு இந்த மாதிரி மக்களுடைய காரியங்கள்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு யார் சொல்றா? எலிப்பாஸ் சொல்றாரு. அதுதான் பேசிக்கா இருக்கக்கூடிய அடிப்படை சத்தியத்தை எலிப்பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. நீ உன் தப்ப ஒத்துக்கோ, ஆண்டவர்கிட்ட மன்னிப்ப கேளு, அப்பதான் அவர் உன்னை மன்னிப்பாரு. ஏன்னா அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் எல்லாம் அறிந்த தேவன். அதனால உன் இருதயத்தை கடினப்படுத்தாதே. அன்றைக்கு இந்த மாதிரிதான் உணர்வற்று இருந்தாங்க. நோவா சொல்லிட்டே இருந்தாரு. நோவா எத்தனை வருஷம் சொன்னாரு? நோவா எத்தனை வருஷம் சொல்லியிருப்பாரு? 600 வருஷமா? அவர் வெள்ளம் வர்றதுக்கு அவர் வாழ்ந்தது 600க்கு மேல இருக்கும். பட் வெள்ளம் என்னது, 120 வருஷமா அந்த போட்டை கட்டிட்டு இருந்தார் இல்லையா? போட்டை கட்டுறதுக்கு முன்னாலதான் அவருக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்தாரு. அதற்கப்புறம் 120 வருஷம் அந்த போட்டை கட்டிட்டு இருந்தாரு. ஆனா அந்த ஒவ்வொரு தடவையும் அந்த 120 வருஷமும் நோவா நீதியை குறித்து பிரசங்கித்தார்னு பேதுருல வாசிக்கிறோம். அப்ப நீதியை குறித்து அவர் எப்ப பிரசங்கிச்சிருப்பாரு? அந்த அழிஞ்சு போகிற மாந்தர்களுக்கு சொல்லியிருப்பாரு. பாவத்துல இருக்கிற அக்கிரமத்துல இருக்கிற மக்களுக்கு சொல்லியிருப்பாரு. 120 வருஷம் சொல்லியிருக்காரு. அவங்க 120 வருஷம் கேட்டு கேலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஏன்னா இவர் மழை வரும்ன்றாரு, வெள்ளம் வருங்கிறாரு, அழிஞ்சு போகும்ன்றாரு. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அவங்க அதுக்கு வரைக்கும் மழையவே பார்த்ததில்லை. சோ இவர் சொல்றதெல்லாம் அவங்களுக்கு வேடிக்கையா இருந்தது. இன்னைக்கு நம்ம அப்படி ஏதாவது நிறைய காரியங்களை அப்படி நாம நினைக்கிறோமா? கடைசி கால செய்திகள் சொல்லி இன்னைக்கு நமக்கு நிறைய எச்சரிப்புகள் வருது. வேதத்துல நிறைய வசனங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு நடக்கிற காரியங்கள்லாம் நிறைய பார்க்கிறோம். அப்போ நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னா,
இதெல்லாம் நாம எதுக்கு ரொம்ப எப்ப பாரு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கணும்? நம்ம கர்த்தர் நல்லவர், நம்மை காப்பாற்றுவார், நமக்கு அவர் அன்புள்ளவர். நாம ஏன் அதை நம்ம அழிக்க போறாரு, நமக்கு இப்படி ஒரு தண்டனை வரப்போகுது இப்படின்லாம் நாம ஏன் நினைக்கணும்? இந்த மாதிரி என்ன சொல்ற நினைக்கிற மக்கள் நிறைய பேர் உண்டு. ஆனா அன்றைக்கும் அதே மாதிரிதான் நினைச்சாங்க. அதனாலதான் மத்திய 25ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 25 இல்லையா 24 நம்ம வாசிக்கிறோம். கடைசி நாட்களிலே நோவாவின் காலத்திலே நடந்தது போல நடக்கும். 24. ஏன்னா அன்னைக்கு அப்படித்தான் அவன் அவ்வளவு வருஷம் பிரசங்கித்தும் கேட்கல. கடைசியில கர்த்தர் என்ன பண்ணாரு, இனி என்னால தாங்க முடியாது, தேவனுடைய ஆவி மனுஷரோடு போராடுகிறது இல்லை, நான் அவனை அழிக்கிறேன்னு சொல்லி அழிச்சிட்டார். சோ இந்த விதமாக எலிப்பாஸ் அதையெல்லாம் சொல்லி, நீ யார் நீதிமானா இருந்தாங்களோ அவங்க குடும்பமே காப்பாத்தப்பட்டுச்சு. அப்ப நீ இன்னைக்கு இவ்வளவு தண்டனை பெறுகிற, அப்ப நீ நீதிமான் இல்ல. அப்படிதான் அவர் கொண்டு வந்து முடிக்கிறாரு. முடிச்சு, நீ தயவாய் உன் மனதை கடினப்படுத்தாம மன்னிப்பு கேட்டு ஆண்டவற்றிலிருந்து நீ மன்னிப்பு பெற்றுக்கொள் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதோட அவரை அந்த ஜட்ஜ்மெண்டோட அவர் முடிக்கிறார். இந்த அதிகாரத்தை அப்படிதான் முடிக்கிறார். சோ இன்னும் எலிப்பாஸ் 2 ரவுண்ட் வச்சு முடிச்சு 3வது ரவுண்டுக்கு வந்த போதிலும் யோபுவை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் யோபுவை மாத்திரம் புரிந்து கொள்ளல, கர்த்தரையும் அவர்கள் புரிந்து கொண்டது. அதனாலதான் இந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. சரி, நான் இவ்வளவு சொன்னேன், இவ்வளவு தூரம் ஆயிருக்கு, அப்போ கர்த்தருடைய காரியம் என்ன அப்படின்னு அவங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்களா? யோசிச்சு பார்க்கல. அவங்க கர்த்தரையும் புரிந்து கொள்ளவில்லை. அதனாலதான் திரும்ப திரும்ப கர்த்தரை பற்றி தவறா சொல்லிக்கிட்டே இருக்கு. சோ கர்த்தரை பற்றி என்ன தவறா சொல்றாங்கன்னா, யோபுவுக்கு கர்த்தர் செய்யறாருன்னு சொல்றது தவறு. ஆனா கர்த்தரை பற்றி சொல்ற மற்ற எல்லா காரியமும் சரியானது. அவர் உன்னதத்திலே இருக்கிறார், அங்கிருந்து நம்மை பார்க்கிறார், அவர் நியாயம் தீர்ப்பார், அதெல்லாம் கரெக்ட். அவர் நீதியுள்ள தேவன், அதெல்லாம் ரைட். ஆனா இந்த மாதிரி தான் அவர் என்ன செஞ்சுட்டே இருக்காரு, பேசிக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு நாம யோசிக்கணும், ஒருவேளை நமக்கு இப்படி எச்சரிப்புகள் வந்துகிட்டே இருக்கும்போது நாம் எந்த விதத்திலே இந்த எச்சரிப்புகளுக்கு, அந்த செய்திகளுக்கு ரெஸ்பாண்ட் பண்றோம்? ஏன்னா நாம கூட அந்த நோவாவின் காலத்து மக்களை போல உணர்வற்றவர்களாகி இருக்க முடியும். ஒன்று, நமக்கு இருக்கிற அந்த பிஸி லைஃப், நமக்கு இருக்கிற நம்முடைய லைஃப் ஷெட்யூல், நம்ம நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய அடுத்து நம்ம இதை செய்யணும், அடுத்து நம்ம அதை செய்யணும், நம்ம அடுத்து இதை செய்யணும், நம்ம குடும்பத்துல இப்படி வரிசையா இருக்கிற காரியங்களை எல்லாம் நம்ம நினைக்கும் போது நமக்கு ஆவிக்குரிய காரியங்களை நினைப்பதில்ல நமக்கு இருக்கும். இன்னொன்று, நமக்கு வீட்டுக்கு இப்படி யாராவது எல்லாம் வந்துட்டு நம்மோட கூட நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு நம்ம இருக்கிறோமானா ஒண்ணுமே வேண்டாம், நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம எல்லாரும் பேசி கலகலான்னு இருந்தோம்னா பைபிள் வாசிக்கிறதுக்கும் ஜெப நேரங்கள் எல்லாமே மாறிடும். அதுல நம்ம ஸ்ட்ரிக்டா இருக்க முடியாது. சோ அது ஒரு இப்படியே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன ஆகும், தொய்வுகள் வரும். இல்லைன்னா இன்னொன்னு என்ன, கவலை, பயம், இதன் காரணமாகவும் நம்ம என்ன செஞ்சிருவோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம என்ன செய்ய மாட்டோம், உறுதியா இருக்க மாட்டோம். அந்த அந்த மற்ற ஆவிக்குரிய வெளிப்பாடுகள், சொல்லியிருக்கிற வசனங்கள், செய்திகள், இதெல்லாம் நமக்குள்ள மண்டையில ஏறவே ஏறாது. ஏன்னு சொன்னா நம்ம மண்டைக்குள்ளேயே ஏற்கனவே பயங்கரமா கவலை இருக்கு, இல்ல வியாதி, வேதனை, இந்த மாதிரி ஏதாவது நம்ம மைண்டை ஆக்குபை பண்ணிருச்சுன்னா நாம என்ன செய்ய முடியாது, அந்த ஆவிக்குரிய செய்திகளுக்கு சென்சிட்டிவா உணர்வடைந்தவர்களாய் இருக்க முடியாது. இது ஒரு பெரிய எச்சரிப்பு. எலிப்பாஸ் தப்பா யோபுக்கு சொன்னாலும் நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, அன்னைக்கு நீதிமானாய் இருந்த யோபுவின் குடும்பத்தார் 8 பேர் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நமக்கும் இந்த மாதிரி சூழ்நிலை வர இருக்கு.
நாம நம்முடைய குடும்பமாய் காக்கப்படுவோமா? அதுல நாம ஜாக்கிரதையா இருப்போம். அதுதான் நாம யோசிக்க வேண்டியது. ராகாப் ஒரு வேசி. அந்த அம்மா ஆனா என்ன பண்ணாங்க? தன் குடும்பத்தை ஆதாயப்படுத்துவதில் ஜாக்கிரதையா இருந்தாங்க. சரியான நேரத்துல வந்த வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாங்க. கர்த்தாவே, எங்களை காப்பாத்துங்க, நீர் தான் மெய்யான தெய்வம் அறிக்கை செஞ்சாங்க. அவரால் தான் எல்லாம் முடியும்னு எங்களுக்கு தெரியும். எங்க கடவுளோ எங்க மக்களோ ஒண்ணுமே செய்ய முடியாது. உண்மையாய் கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவார். அந்த மாதிரி அவங்க அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டதுனாலதான் முழு குடும்பத்தை, அந்த ஊரே, மொத்த நகரமே அழிந்து போன போதும் அந்த ஒரு குடும்பம் கர்த்தரால் காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நம்ம குடும்பம் காப்பாற்றப்படணும். நாம லோத்து குடும்பம் மாதிரி இருந்துடக்கூடாது. லோத்தின் குடும்பம் காப்பாற்றப்பட்ட போதிலும் கூட கைய பிடிச்சு இழுத்துட்டு வெளியே கொண்டு வந்து காத்தாரு. அப்படி காக்கப்பட்ட போதிலும் அவர்களால, ஏன்னா அது உண்மையா முழு குடும்பமா நீதியா இல்ல, லோத்து மாத்திரம்தான் அங்க நீதிமானா இருந்தான். அவன் நிமித்தம் அவன் குடும்பத்தை காப்பாற்றினார் கர்த்தர். ஆனா அவங்க நீதியில நிலைத்து நிற்க முடியல. வழியிலேயே அந்த அம்மா போயிடுச்சு. உலக கவலை, உலக ஆசை, அதுல அந்த அம்மா அப்படியே அங்க பேராசை அங்கே நின்றுச்சு. அடுத்த 2 பிள்ளைகளுக்கு ஒழுக்கமே இல்லை. ஒழுக்கமில்லாத பிள்ளைகள். இதுல ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் வரும்போது குடும்பமாய் நாம் கர்த்தரை எதிர்கொண்டு போகவும், கர்த்தர் நம்மை எடுத்துக்கொள்ளவும் நாம் தகுதியுள்ளவர்களாய் ஆயத்தமாய் இருக்கணும். இந்த பொறுப்பு நமக்கு இருக்கு. இல்லைன்னா கர்த்தர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். இந்த எச்சரிப்போடு, இந்த எண்ணங்களோடு இன்னைக்கு யோபுவுக்கு எலிப்பாஸ் சொன்ன வார்த்தைகளின் மூலமாய் ஆவியானவர் நம்மையும் எச்சரிக்கிறார். ஏன்னா அங்க கரெக்டா அந்த வெள்ளத்தை பத்தி பேசியிருக்காரு. இப்ப அந்த வெள்ளத்திற்கு காரியம்தான் நமக்கு எச்சரிப்பு. இப்போ 120 வருஷம் யோபு நோவா பேசி கூட திருந்தல, மனுஷன் திருந்தல. ஏன்னா மனுஷருடைய இருதயம் கடினம் ஆயிடுச்சுன்னா, நான் தான் சொன்னேன்ல, மனுஷருடைய இருதயத்தை கவலைகள் மூடிடுச்சுன்னா, மனுஷருடைய இருதயத்தை வேலை, மற்ற அவசர காரியங்கள் அது மூடிடுச்சுன்னா என்ன ஆகும்? கர்த்தரை தேட வேண்டிய விதத்துல, கர்த்தரை பின்பற்ற வேண்டிய விதத்துல பின்பற்றாதவர்களாய் நாம் போய்விடுவோம். சரி, நாம் அப்படி இராதபடிக்கு ஜாக்கிரதையா இருக்கவும், கர்த்தரை பின்பற்றுவதில் உண்மை உள்ளவர்களாய் இருக்கவும் நாம் என்ன செய்யணும்? இருக்கணும். இப்போ 21 25 வசனம். இப்ப அங்க என்ன சொல்றாரு எலிப்பாசு? நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன். பாருங்க, எல்லாம் கரெக்டா சொல்றாரு. நீர் சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். உமது கூடாரத்துக்கு அக்கிரமம் தூரமாயிருப்பதாக. அப்பொழுது தூளை போல் பொன்னையும் ஆற்று கற்களை போல் ஒப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பீர். முந்தி அவன் செல்வந்தனா இருந்த போது எப்படி அதெல்லாம் அவன் நிறைய வச்சிருந்தானோ, நீ திரும்ப அந்த மாதிரி செய்வீர். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாய் இருப்பார். ஏன்னா நீ ஆண்டவர்கிட்ட வந்துட்டீன்னா, இந்த தங்கம் பொண்ணை சேர்க்கறதுல இருக்கிற ஆர்வம் அதை விட உனக்கு என்ன இருக்கும்? அவரே உனக்கு தங்கமாகவும் அவரே உனக்கு வெள்ளியாகவும் இருப்பார். நமக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னு நிறைய கேட்கிறாங்க. நீ உனக்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவர் நம்ம நிறைய சொல்றோம். இங்க ஒரு இது சொல்றாரு பாருங்க. அவரே எனக்கு தங்கமாகவும் அவரே எனக்கு சொக்க வெளியுமாகவும் இருப்பார். அவரே எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். அவரே எனக்கு ரட்சிப்பா இருப்பார். இப்படி நிறைய சொல்றோம். இதையும் சொல்ல முடியும், இப்படியும் சொல்லலான்னு இங்க நாம பாக்குறோம். எலிப்பாஸ் வாயிலிருந்து கேட்கிறோம். சோ நாம் ஆண்டவரோடு இருக்கிற
தொடர்புல சரியா இருக்கணும், அவரோட பழகி சமாதானத்தை பெற்றுக்கொள்ளணும், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆசீர்வாதம். வேகமா முடிச்சிடலாம். அடுத்த வசனம் என்னன்னா, அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். நீர் அவருடைய உறவுல சரியா இருந்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ஆசீர்வாதம். ஒருவன் ஒரு ஆண்டவரோடு உள்ள ரைட் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா எப்படி ஆசீர்வதிப்பாருங்கிறத இங்க 26ல இருந்து நாம வாசிக்கிறோம் பாருங்க. அவர் மனமகிழ்ச்சியா இருப்பாரு. அவரிடத்துல உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர்கள். அவர் நீர் விண்ணப்பம் பண்ண செவி கொடுப்பாரு. நீர் அவருக்கு பொருத்தனைகளை செலுத்துவீர். நீங்க ஒரு காரியத்தை செய்யணும்னா காரிய சித்தி உள்ளவராவீர்கள். யோசேப்பு கர்த்தரோடு இருந்தான், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். தாவீது வசனத்தை இருதயத்துல வைத்தான், அவனுடைய பாதைகளிலே வெளிச்சம் பிரகாசிக்கும். கர்த்தரின் வசனம் நமக்கு பாதைக்கு வெளிச்சம். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். முதல்ல என்ன சொன்னா, நீ ஏழையே ஒடுக்குறன்னா. இப்ப என்ன சொல்றான், தாழ்ந்தவரை ரட்சிக்கிறபடி நீர் என்ன செய்வீர், மனுஷருக்கு ஆறுதல் சொல்வீர். குற்றமற்றாதவனையும் கூட தப்புவிப்பார். உம்முடைய கைகளின் சுத்தத்தை நிமித்தம் அவன் தப்பி போவான். நீர் நீதிமானாய் இருக்கிறதுனால உங்க இடத்துல உன் வேலைக்காரன் குற்றம் செஞ்சிருந்தா கூட அவன் தண்டனை பெறாமல் தப்பித்து போவான் அப்படின்னு அவர் சொல்றதாக நாம பார்க்கிறோம். அதாவது என்னன்னா, நீ இத்தனை நாள் குற்றவாளியா இப்படியே புழுதிய பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறீர், உம்முடைய உடம்ப பார்த்துக்கிட்டே சொரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீ நல்ல கரெக்ட் ரிலேஷன்ஷிப் கூட வந்துட்டீன்னா நீ ஆண்டவரை நோக்கி பார்ப்ப. உன் முகம் தூக்கப்படும். வெட்கத்துல குனிஞ்சிருக்க வேண்டாம், நிந்தையில நீ குனிஞ்சிருக்க வேண்டாம், கவலையில வேதனையில நீ குனிஞ்சிருக்க வேண்டாம். எதை உன்னை குனிய வைக்குது யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டத்துல போகும்போது தைரியமா எல்லாரையும் பார்க்க முடியல. ஒரு சிலரால அப்படியே ஒரு மாதிரி குனிஞ்சுக்கிட்டே அவாய்ட் பண்ணிக்கிட்டே போறாங்க. ஏன்? வெட்கம், அவமானம், ஏதாவது சொல்லிடுவாங்களோ, ஏதாவது கேட்டுருவாங்களோ, பயம். அப்படின்னு இருக்க வேண்டியதே இல்லை. நீ கர்த்தரோடு சரியா இருந்தீன்னா நீ உன் முகத்தை தூக்கி ஆண்டவரை பார்ப்ப, மக்கள் முன்னால தைரியமா இருப்ப. யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர். யூ வில் பி ஃப்ரீ ஃப்ரம் ஃபியர். இது ஒரு பெரிய பிளெஸிங். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இல்லைன்னா, ஆண்டவருடைய உறவு சரியா இல்லைன்னா நம்ம பயத்திலேயே தான் சாவோம். நம்ம குற்ற உணர்வுல ஒரு பயம், மற்றவர்கள் என்ன சொல்லுவாங்களோன்னு ஒரு பயம், நாம் செய்த தவறுனால பயம், நாம நம்மை நம்மை மற்றவர்கள் தவறாய் நினைப்பார்களோன்ற பயம். இதெல்லாம் இல்லாம நம்ம தைரியமா வாழணும்னு சொன்னா ஆண்டவரோடு நம்ம சரியான உறவுல இருக்கணும். இது எலிப்பாஸ் கடைசியா சொல்ற ஒரு பெரிய முக்கியமான ஒரு காரியம். அதனால இந்த தேமானியனான எலிப்பாஸ் இந்த விதமான ஒரு மாதிரி கடினமான காரியங்களை பேசிட்டே இருந்தாலும் கடைசியா அவர் முடிக்கும் போது நல்ல ஆசீர்வாதங்களை சொல்லி, நல்ல ஒரு மனம் திரும்புதலை சொல்லி, ஆண்டவரோடு நீர் உறவுல இருந்தீன்னா இப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவாயின்னு சொல்லி அவர் முடிக்கிறது அந்த அதிகாரத்துல அருமையா இருந்துச்சு. ஒருவேளை ஒரு 20 வருஷங்கள் எல்லாம் ஒரு தவறான உபதேசங்களா இருந்தா கூட அதற்கப்புறம் அவர் பேசுற காரியங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவலா, ஒரு என்கரேஜிங்கா, ஒரு நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகளாய் இருந்தது. ஆனாலும் அது யோபுவுக்கு பொருந்தாது. அதுதான் அங்க இருக்கிறது. ஆனா நமக்கு அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். நாம உணர்வு இல்லாம போயிடக்கூடாது. குடும்பத்தை ஆதாயப்படுத்துற ஜாக்கிரதையா இருக்கணும். நான் கர்த்தரையோட உறவு சரியா இருந்தேன்னா எனக்கு பயமே வேண்டாம். கர்த்தரின் பட்சத்தில் இருந்தால் நான் யாருக்கு அஞ்சுவேன். அதனால நமக்கு பயம் தேவையே கிடையாது.
இந்த பயங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதை எடுத்துறணும். அது வாலிப பிள்ளைகளுக்கு அதிகமா இருக்கும். அதை நாம அவளுக்கு சொல்லி கொடுத்து அதை எடுத்துடணும். குற்ற உணர்வு, பயம் இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கவே கூடாது. பெரியவங்களுக்கு எப்படின்னா கவலை, வெக்கம், நிந்தனை, ஐயோ என்னமோ கேட்டுருவாங்களோ, ஐயோ இவங்க என்ன கேட்க போறாங்கன்னு தெரியல, எனக்கு இது இப்படி இருக்கே அப்படி இருக்கே இப்படின்னு யோசிக்கிறதுல அவங்களுக்கு என்ன ஆயிருது, முகத்தை தாழ போட்டு குனிஞ்சுக்கிட்டே மறைஞ்சுக்கிட்டே. அந்த 12 வருஷ பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்படிதான் போயிட்டே இருந்தா, ஓடிக்கிட்டே இருந்தா, ஒளிஞ்சுக்கிட்டே இருந்தா. வர்றது யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாம இருந்தா. ஆனா ஒரு நாளிலே அவ அந்த தைரியத்தை பெற்றாள். வந்து அவரை தொட்டாள், சுகம் பெற்றாள். நம்ம ஆண்டவர் ரெடியா இருக்காரு. நமக்கு அவங்களோட கூட சரியான உறவு இருந்துச்சுன்னா ஆண்டவர் நம்மையும் சுகப்படுத்த, நம்மையும் விடுவிக்க, நம்முடைய பயங்களை நீக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருந்தார். இந்த வார்த்தைகளோடு நாம இந்த அதிகாரத்தை முடிப்போம். சீக்கிரமா ஒருத்தர் ஷார்ட்டா ப்ரேயர் முடிங்க. டைம் ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால ஒருத்தர் ஷார்ட்டா ப்ரேயர் முடிங்க. ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திரிக்கிற சுவாமி, இந்த அருமையான மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் ஆண்டவரே, இந்த யோபின் அதிகாரத்துல ஆண்டவரே 22ஆம் அதிகாரத்தை நாங்க படிக்கும்படியாக கிருபை பாராட்டினீங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த அதிகாரத்துல நாங்க கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி குடும்பத்துல ஆண்டவரே இருக்கிற மத்த ஆத்துமாக்களை ஆண்டவரை ஆதாயப்படுத்தணும்னு சொல்லி எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட்டுங்கிறத நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க. எந்த எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்கீங்க. மனம் திரும்பினால் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதையும் ஆண்டவரே நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க சுவாமி. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோட இடைப்படுங்க. மற்ற அதிகாரங்களை நாங்கள் படித்து முடிக்க மட்டும் ஆவியானவர் எங்களோட கூட இருந்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து ஆண்டவரை எங்களுக்கு புரியும்படியாக எல்லாவற்றையும் ஆண்டவரை நீ சொல்லித்தர வேண்டுமாய் அருமை ரட்சகராம் இயேசுவின் மூலமாய் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்மாவே ம். ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.